அவர் எங்களுக்காக பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். அவர் ஒருபோதும் ஒரு மறுக்கூட இல்லை அவரிடத்தில். அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக கொண்டிருக்கிறோம். நாங்கள் பாக்கியவான்கள். இயேசுவை நாம எங்களுடைய இருதயத்துல ஏற்றுக்கொண்டது நாம செய்த பாக்கியம் மட்டும் தான் நினைக்கணும். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் எங்களை மீட்டுக் கொள்ளாவிட்டால் நாங்கள் அவமாய் போயிருப்போம், அழிந்து போயிருப்போம். அவர் ஜீவன் உள்ளவர்கள் எங்களை நினைத்திருக்கிறார் இல்லையா? நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. நாம அழிந்து போகாமல் எங்களை காத்திருக்கிறார். அவர் எங்களை காண்கிறவராய் இருக்கிறபடியால் எங்கள் வேதனைகளை எல்லாம் அறிந்து எங்களை இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். அவருக்கே மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. தேவன் இந்த நாளில இந்த சபையில நாங்கள் வாழ்ற வாழ்க்கைக்கு கர்த்தர் ஏற்ற ஒரு வசனத்தை நான் தேடின போது என் இருதயத்துல நீதிமொழிகள் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். சங்கீதத்துக்கு அடுத்ததாக நினைக்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1 12ஆம் வசனம் வரைக்கும். எல்லாரும் எடுத்தா ப்ரொஜேஷன் சகோதரிகள் எல்லாரும் எடுத்துறீங்களா? சசிகலா சிஸ்டர் எடுத்துறீங்களா? சத்தமா வாசிங்க. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகால் இருப்பதாக. நீ அவைகளை உன் களத்திலே போன்று அவைகளை உன் இதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்பொத்தியையும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரின் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் இந்த படிக்கப்பட்ட அந்த புத்தகத்துக்கு தலையங்கம் கொடுப்போம்னா கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வாழ்வு. நாங்கள் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்கு சாலமோன் ராஜா மூலம், ஒரு அனுபவம் உள்ள ஞானம் உள்ள ராஜா மூலம் எங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். தேவ ஆவியானதை எங்களுக்கு எலோட் பண்ணியிருக்கிறார். அதாவது எங்களை வாசிக்கவும் இந்த வேத புத்தகத்துல அனுமதி கொடுத்திருக்கிறார். அப்ப இது அதிகாரம் உள்ள வார்த்தை, ஜீவன் உள்ள வார்த்தை. இப்போ எங்களுக்குள்ள மகனே மகளே, என்னுடைய போதகத்தை, என்னுடைய கற்பனைகளை, என்னுடைய கட்டளைகளை நீங்கள் கடைப்பிடிங்க. உங்களை போக்கிலும் வரத்திலும் உங்களுடைய இருதயத்தில் அதை நீங்க பதித்து வையுங்க. தாவீது சொன்னது போல தேவனுடைய வார்த்தையை கேட்ட உடனே அதை உட்கொண்டேன், அதை என் இருதயத்தில் வைத்தேன், காத்து கொண்டேன். அது என்னை எல்லா தீங்கிலும் இருந்து என்ன செய்யுதா? ஆமென். அப்ப பாருங்க, வசனத்தை கேட்ட உடனே நாங்கள் அதை என்ன செய்வோம்? நம்முடைய இருதயத்துக்கு எடுத்துக்கொள்ளும். இது எனக்கு ஆண்டவர் பேசுறாரு, நான் இதை பிடித்து கொண்டா எல்லாத்திலும் ஜெயம் கொள்வேன். எல்லா ஆபத்து காலத்திலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்து என்னை காத்து வழி நடத்தி அவர் ஏற்ற வேளையில என்னை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். இதை நான் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னா அந்த வார்த்தை எனக்கு ஒரு கர்த்தருக்குள்ள வாழ்ற ஒரு சுக வாழ்வை உண்டு பண்ணும். சமாதானத்தோடு நீங்கள் போவீர்கள், அழைக்கப்படுவீர்கள். சமாதானத்தோடு நீங்க போவீங்க எப்பவும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு முதலாவது காரியம் எது என்ன நடந்தாலும் சமாதானம். சமாதானம் தான் முக்கியம். சமாதானத்தை குலைக்கிறது தான் சத்ருவான வழி தேடுவான். அதான் சொல்றாரு சாலமோன். அனுபவம் உள்ளவர் சொல்றாரு, எத்தனையோ பிரச்சனையை சந்தித்தவர், எத்தனையோ லேடிஸ் சந்தித்தவர், எத்தனையோ யுத்தங்களை சந்தித்தவர் சொல்றாரு, கர்த்தருடைய போதகனே கேள், வசனத்தை இருதயத்துல எழுதிக்கொள். அப்ப இது உன் இருதயத்துல என் கட்டளைகளை காக்க கடவு. அப்ப எழுதிக்கொள்ளா காக்க கடவுன்னா அது என்னிடத்துல இருக்கணும். இப்போ ஒருவர் உங்களுக்கு இதாக செய்த அந்த தீமை உங்களுடைய இருதயத்தில் நிற்குதில்ல, அதை விட தேவனுடைய வார்த்தை நிற்கணும் தான் நீங்க சாலமோன் சொல்ல வர. அல்லேலூயா. தேவனுடைய
கட்டளை உங்க இருதயத்தில் இருக்கு. வெளியில ஏதாவது பார்த்தீங்களா? 2 பக்கம் போட்டு கிடக்கு 10 கட்டளை. அது இயேசு கொடுத்த ஒரு கற்பனையை மாற்றி போட்டுருக்கு. பார்த்தீங்களா? அந்த கட்டளை என் இருதயத்தில் இருக்கணும். தேவனுடைய வல்லமை என்னென்றும் அவருடைய நாமத்தின் மகிமை என்னென்றும் அவருடைய நாமத்தை நாங்கள் வெளியிலே வழங்காமல் இருக்கணும்னு சொல்லுவோம். ஓய்வு நாளை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? பரிசுத்த குலைச்சலாக்காதபடி நாங்கள் அவரை ஆசிரிக்க கடவோம். அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அதை எல்லாத்தையும் 10 உண்டாச்சு. என்ன சொல்றாரு? உன் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நீ என்னை ஆராதிப்பாயாக, நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாயாக. ஆண்டவர் பாருங்க, நாங்களும் நீங்களும் ராஜாத்திகள். அந்த ராஜரீக பிரமாணத்தை கட்டளைகளை கடைபிடிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறபடியால் அந்த ராஜரீக பலன், நான் இயேசுனுடைய பிள்ளையா இருந்தால் நான் ராஜாவும் ராஜாத்தியும். அந்த கம்பீரம் துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, பைபிளை படிக்கும் போது அந்த அதிகாரமும் வல்லமையும் எனக்கிலிருந்து புறப்பட வேண்டும். தேவன் அதுக்கு தான் அழைத்திருக்கிறார். நாம தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக, அவருடைய அதிகாரத்தை செயல்படுத்துகிற பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். வரங்களினாலும் கனிகளினாலும் நிறைக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள். ஒவ்வொருவருடைய வழிநடத்தலும் வித்தியாசம் இருக்கும். ஆனா தேவ ஆவியானவர் ஒருவரே. அவர் வரும்போது எங்களுக்குள்ள சமாதானம் வந்து அது பெருகி கொண்டிருக்கும். எங்களுக்குள்ள அது பொங்கி பொங்கி வழிய மற்றவன் அந்த சமாதானத்திலே சந்தோஷம் அடைவார்கள். அல்லேலூயா. அப்ப நாங்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர் பரலோக ராஜ்யத்தை. அப்ப நாங்கள் நித்திய ஜீவனை போகத்தான் அழைக்கப்பட்டிருக்கோம். பாருங்க, நாங்கள் சாந்த குணத்தில் எப்படி நீடிய பொறுமையோடையும் சாந்த குணத்தோடு இருக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கை நித்திய ஜீவனுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கு. இந்த வாழ்க்கை ஓடும்போது எல்லாத்தையும் சந்தித்துக்கணும். அதை போட்டிருக்கு, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். நீங்க எங்க போக வேண்டிய பாதைக்கு அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடணும். அவருடைய ராஜ்யத்துக்கு போகணும் என்றால் உங்களுடைய என்னுடைய அழைப்பு, உன்னுடைய என்னுடைய அழைப்பு. இடையில நாங்கள் என்ன செய்யறோம்? ஒருத்தர் பிரசங்கம் பண்றோம், ஒருத்தர் பாட்டு பாடுறோம், ஒருத்தர் துதிக்கிறோம், ஒருத்தர் சுவிசேஷம் சொல்றோம். இந்த காரியத்தை செய்ய அழைத்திருக்கிறார் கர்த்தர். நாங்கள் ஒரு மனமாய் ஒன்று கூடி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினா தான் தேவனுடைய ராஜ்யம் நிலைத்து நிற்கும். அல்லேலூயா. அப்ப எனக்குள்ள இந்த அதிகாரம் எனக்கு இப்படி இருக்கு, நான் இந்த தொழிலும் செய்வேன், A to Z செய்வேன். பேச்சுக்கு வந்தா என்னால எதுவும் செய்ய கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார். எந்த தேவைக்கு குறைவு இருக்கோ அங்க நான் நிற்பேன். அல்லேலூயா. காலவள கூட்டணுமா கூட்டுவேன், அதுல பிரச்சனை இல்லை. அதை கிளீன் பண்ணணுமா கிளீன் பண்ணுவேன். கர்த்தருடைய ராஜ்யத்தை எதை செய்யவும் கர்த்தர் என்னை அவ்வளவு அடித்தாள். நான் முந்தி அப்படி அல்ல, நான் சில காரியங்கள் செய்ய மாட்டேன். ஆனால் கர்த்தர் என்னை பக்குவப்படுத்தினார். அப்ப தேவனுடைய வார்த்தை என்னடா? கர்த்தருக்கு ஏற்ற வாழ்வு என்பது இந்த தலையங்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் எப்பொழுதும் அவைகளை நீடித்த நாட்களும் தீக்காயுசும் சமாதானத்தையும் பெருக பண்ணுமா. இந்த கட்டளையை நீங்கள் கடைபிடித்து அந்த பிரமாணங்களை நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் சேர்த்து வச்சீங்கன்னா உங்களுடைய என்ன பெருகுமாம்? சமாதானம் பெருகும், தீக்காயுசு பெருகும், நீடித்த நாட்கள். அப்ப உங்களுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் சமாதானம் பெறுவதற்கும் தேவனுடைய கற்பனை எங்களுடைய இருதயத்தில் எப்பொழுதும் எழுதப்பட்டிருக்கணும், எங்களுடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கணும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நான் இந்த நாள்ல இந்த கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. இந்த கிருபையும் சத்தியம் எப்படி எங்களுக்குள்ள வந்ததாம்? தேவன் ஆதியிலே வார்த்தையா இருந்த, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையும் சத்தியமும் பொருந்தினவாய் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார். இப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வாசம் பண்ணுது. அது கிருபையும் சத்தியமும் பொருந்தியா இருக்குது. கொலோசியர் 4:6 நீங்க பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை நீங்க பேசும்போது இந்த கிருபையும் சத்தியமும் வெளிப்படணும். அதுதான் நீங்கள் சர்ச்சில் இருந்து டிஸ்பிளே பண்ற முதலாவது கிரியா இருக்கணும். என்னுடைய பேச்சு தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு மற்றவர்களுக்கு கிருபையும் சத்தியமும் பொருந்ததா இருக்க வேண்டும். நாம் பேசும்போது அந்த இரக்கத்தை கொண்டு வரணும். அதான் அந்த கிருபையும் சத்தியமும் உள்ளவா இயேசு உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலான படைத்தார். தன்னுடைய ஜீவ ஆத்மா ஜீவ சுவாசத்தை தான் ஊதினார் எங்களுக்கு. அப்ப நாம அவரால் பெற்றுக்கொண்ட காரியத்தை விட்டு உலகத்திலிருந்து வந்த காரியத்தை நாங்கள் டிஸ்பிளே பண்றது அழைக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, நீங்க எதை வெறுத்து இயேசுவை நினைச்சு அந்த சாயல்ல நீங்க வாழ நினைச்சீங்கன்னா பரத்துல இருந்து சகல உதவியும் உங்களுக்கு 91 சங்கீதம் சொல்றது போல என்ன நடந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பு அங்கிருந்து உண்டாகும். பக்கத்தில் 1000 பேர் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உங்களுடைய அணுகாது. அவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாப்பார். அப்ப
நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி ஓடுறவர்களா இருந்தால் பரலோகத்திலிருந்து பாதுகாப்பு உங்களுக்கு உடனடியாக கட்டளையிடும். இயேசுவே என்று கூப்பிடும் போது கட்டளையிடும். பாருங்க, பேதுரு கடல்ல எல்லாம் தெரிஞ்ச பேதுரு கடல்ல நீந்தி கிட்ட போறாரு. இயேசுவே தெரிஞ்சவனு கிட்ட போறாரு. ஆனா உலக காரியத்தை பார்த்த உடனே என்ன நடந்தது? அமர்ந்து போறாரு. ஆனா பாருங்க, அவர் தேவனால அழைக்கப்பட்ட மகனா இருந்தபடி இயேசு அங்க வேற ஜெபம் பண்ணினாரா? தாழ்ந்துட்டார், முகத்துதான் போயிட்டார். இயேசுவே உடனே கையை நீட்டி. அது போலதான் இந்த ஆலோசனை, முதல் மீட்பு, அது போலதான் அட்வைஸ். கர்த்தர் உடனடியா எங்களை என்ன செய்வாராம்? பாதுகாக்கிற தேவனே. நீங்க எந்த இடர்ல யாரா இருந்தாலும், எந்த மதம், அதை பற்றி ஆண்டவர் உன்னுடைய மனசு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நான் ஒரு ஆபத்துல இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. அதுதான் நான் கேட்க முடியும். கர்த்தர் உடனடியா பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். யார் என்றாலும் அனுப்பி அதுக்கு ஒரு உதவி அவரிடத்துல கிடக்கப்படும். ஆமென். அப்ப கிருபையும் சத்தியமும் பொருந்தினவராய் எங்களுடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்றார். அதனால நீங்க என்ன செய்யலாமாம்? தேவனுடைய பார்வையிலே மனுஷனுடைய பார்வையிலும் தயவையும் நற்புத்தியையும் பெறுவீர்கள். இப்ப இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் பொருந்தினவராய் மாம்சத்துல பூமியில வந்தாரல்ல, அவருக்கு என்ன தேவனுடைய தயவும் கிடைச்சது, மனுஷனுடைய தயவும் கிடைச்சது. நீங்களும் தேவனுடைய வார்த்தையில நிலைச்சிருந்தீங்கன்னா தேவனுடைய தயவும் கிடைக்கும், மனுஷனுடைய தயவும் கிடைக்கும். அல்லேலூயா. நீங்க நான் விசுவாசிக்கணும். தேவனோடு கூட இருந்தா தான் தேவனுடைய தயவும் மனுஷனுடைய தயவும் கிடைக்கும். தேவனுடைய தயவு எங்களுக்கு கிடைக்கலன்னா மனுஷனுடைய தயவு கிடைக்காது. இப்ப நாங்க நோம்பனா என்ன செய்வோம்? நான் ஒன்றை செய்தா மனுஷன் எனக்கு திருப்பி செய்வான்னு சொல்லித்தான் நாங்க செய்யறோம். ஆனா நீங்க தேவனுக்கு செய்யுங்கன்னு சொன்னா நீங்க செய்யறதோட பெருசா செய்வார். அல்லேலூயா. மனுஷனுடைய தயவையும் தருவார், தன்னுடைய உதவியையும் கொடுப்பார். மகன், நீங்கள் கேட்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் செய்கிறவர் என் தேவன், உங்கள் தேவன். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னாரென்று நீங்க அறிந்திருங்க. உலகத்திலே இருக்கிறவங்களை பார்க்கல, பெரியவரை நான் விசுவாசிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன் தன்னை தாழ்த்தி இந்த பூமியில வந்து எங்களுக்காக சகலதையும் செய்து வெற்றி சிறந்து பரலோகம் போயிருக்கிறாரு. அவர் சொல்றார், கூப்பிடுற யாவருக்கும் என்ன போல பாட அனுபவிக்கிற யாவருக்கும் உதவி செய்யும்படியாய் அவர் அப்படியானார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் உபத்திரப்பட்டவனுக்கு தான் தெரியும் உபத்திரத்தின் அந்த வலி. நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு, நீங்க சங்கீதத்தில் வாசிங்க 14 வசனம் பாத்தீங்கன்னா, நொறுங்குண்ட இருதயத்தை தேவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாராம்? மாட்டார். நீங்க நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இருந்தீங்கன்னா ஒரு காரியத்துல கர்த்தர் அதுல இருந்து வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய சுக வாழ்வு எங்களுக்குள்ள சமாதானம் பெருகணும். வாழ்க்கையில சமாதான குறைச்சலுக்கு காரணமா இருக்கிற காரியத்தை நாங்கள் விளங்கி கொண்டோம்னா, கிருபையும் சத்தியம் புரிந்த தேவனுடைய வார்த்தையை நாங்கள் என்ன உட்கொள்ளணும். அவருடைய கற்பனைகள் எங்களுடைய இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப பாரு, அவருடைய வார்த்தை எங்களுக்குள்ள ஜீவனா இருக்கிறது. யோவான் 6:63 சொல்லப்படுது, மாமிசம் ஒன்றுக்கு உதவாது, அவருடைய வார்த்தையோ ஆவியும் ஜீவனமா இருக்கு. அப்ப இந்த வசனத்தை நீங்க உட்கொள்ள உங்களுக்குள்ள ஜீவன் பெருகும், ஆவி பெருகும், நீங்கள் நிறைவடைவீர்கள். இப்ப தேவனுடைய வசனம் சகல காரியத்தையும் ஜெயம் கொள்ள வல்லதா இருக்கிறது. அப்ப தாவீதே அழகா சொல்றாரு, உங்களுடைய வசனத்துக்கு நான் எப்பொழுதும் கீழ்ப்படிவேன், உங்களுடைய சத்தத்துக்கு நான் எப்போதும் கீழ்ப்படிவேன், உண்மையே நான் முன்னிறுத்துவேன். என்னுடைய வசனத்திலே முதல் நாள் ஒன்று சொல்லுது, இக்காலத்திலும் இந்த வழியிலும் அவருடைய நாமத்தை துதிப்பேன். அவனுக்குள்ள அவருடைய வார்த்தை தான் இருந்துச்சு. வார்த்தையாகிய தெய்வம், வார்த்தையாகிய அந்த ஜீவன் உள்ள வார்த்தையாகிய இயேசுதான் அவருக்குள்ள இருந்தார் இல்லையா? அப்பதான் தேவனுடைய காரியங்கள் அங்க அவருக்குள்ள வெளிப்பட்டது. பாத்தீங்கன்னு சொன்னா 6ஆம் வசனத்தை நீங்க பாருங்க, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்ப நாம செய்ய வேண்டிய பங்கு என்ன இதுல? என் பாதை செவ்வையா இருக்கணும்னா நான் செய்ய வேண்டிய பங்கு என்ன? கதைக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் பேரா இருக்கணும், சொல்லுங்க. நாங்க என்ன செய்யணும்? இந்த வசனத்தின்படி என்ன செய்யணும்? உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது எங்களுடைய பாதைகளை அவர் என்ன செய்தார்? செவ்வைப்படுத்தி தருவார். எங்களுக்கு வேலை பிரச்சனையா, இட பிரச்சனையா, என்ன நெருக்கடி இருக்கு, மகன் படிப்பா, எந்த காரியமா இருந்தாலும் அவரை முதல் நீங்க என்ன செய்ய நினைத்துக் கொள்ளுங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவரை சார்ந்து கொண்டா மற்றதெல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். அல்லேலூயா. இதை விசுவாசிக்கணும். இதுக்கு நான் பெருசா தீர்க்கதரிசியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் சொல்றது அப்படியே சொல்றேன். எனக்கு ஒரு புதிய வரம் ஒன்று தேவையில்லை இது சொல்றதுக்கு. விளங்குதான்? நீங்களும் இதை வாசிச்சா கர்த்தரோடு பேசுவார். இதை கொடுத்தாரு. அப்ப நீங்க இதுல வாஞ்சியா இருங்க, ஒரு வாஞ்சி உண்டாகணும்.
மாறாத நீரோடைய வாஞ்சிக்கு கதவுவது போல இந்த ஆத்துமா இந்த வசனத்தை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணுமா? தவிக்கணும். அந்த வாஞ்சியை உண்டு பண்றதுதான் சபை. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில இந்த வாஞ்சியை உண்டு பண்ணினா அவன் தான் பிழைச்சு கொள்வான். ஆவியான சொல்றாரு, நீ இந்த ஆவியினால் தேற்றப்பட்ட உனக்கு ஒரு போதிக்க தேவையில்லை. ஏன்? நீங்க அந்த ஆவிக்குள்ள வழி நடத்தப்பட்டீங்கன்னா நீங்கள் மற்றவங்களை வழி நடத்துவீர்கள். அல்லேலூயா. அப்ப உங்களை தேவன் சீசனை அழைத்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் மற்றவர்களை வழிநடத்தும்படி அழைத்திருக்கிறார். நாங்கள் இதிலேயே தங்கி இருந்தோம்னா என்னுடைய வாழ்க்கைக்கு சரி வரையில்லை சரி வரையில்லை நாங்கள் எழுந்து பிரகாசிச்சா தான் தட்டைகள் உடைக்கப்பட்டு நாங்கள் வெளியில போக முடியும். அடுத்த லெவலுக்கு போகணும். இப்படியே வந்து சோர்ந்து ஆண்டவரை நீங்க எனக்கு இன்னும் செய்யலை எனக்கு தான் அவனும் செய்யலை. அவரை வாங்கிக்கிறேன், அவரை விசுவாசிக்கிறேன், அவர் நடத்துறாரு. அவரை சார்ந்திருக்கிறேன், அவர் நடத்துறாரு. அவ்வளவுதான். எனக்கு அதுக்காக குறை இல்லைன்னு இல்லை. எனக்கும் குறை இருக்கு, எல்லாருக்கும் குறை இருக்கு, தேவைகள் இருக்கு. ஆனா அவரை சார்ந்திருந்தால் அவர் உங்களுக்கு கொண்டு என்ன செய்யணும் செய்விப்பார். அவர் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை சந்திப்பார். இதுதான் ஆண்டவர். உங்கள் தேவை என்னமோ அதை தான் சந்திப்பார். உங்களுடைய நினைப்பு எண்ணங்கள் எங்களுக்கு அதிகமான சிந்தனைகள் அதை சந்திக்கிறோட சொல்லல ஆண்டவர். உங்களுக்கு தேவை என்னமோ அதை சந்திப்பார். ஏற்றது எது நன்மையானதோ அதை சந்திப்பார். இப்போ நாங்கள் ஒரு 10 கோடி வேணும்னு கேட்டா அதை தந்தா நான் ஆண்டவரை மட்டும் வெளியில போயிடுவேன், தரமாட்டேன். இந்த ஆத்மாக்கிறது நன்மையாக உலகமோ அதைத்தான் தருவார். அளவா உழைச்சு ஆண்டவரோட இருந்து சந்தோஷமா உள்ளதுல சம்பூர்ணமாக வாழத்தான் எங்களுக்கு அந்த விளைச்சிருக்காரு. நாங்கள் ஐஸ்வர்யவான்களை வாழணும் இல்லை, ஆண்டவருக்குள்ள ஐஸ்வர்யா இருங்க, வார்த்தையில ஐஸ்வர்யா இருங்க, மற்றதெல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு சுக வாழ்வு, ஒரு சமாதான வாழ்வு இந்த சபையில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்க அவர் விரும்புகிறார். அவரை தேடுற பிள்ளைகளுக்கு அவர் மறு உத்தரவா இருக்கிறார். அவர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிறார். கூப்பிடுற யாவருக்கும் அவர் மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப பாருங்க, நீங்க அவரை சார்ந்திருந்தீங்கன்னு சொன்னா உங்கள் பாதைகளை அவர் என்ன செய்வாராம்? சேவைப்படுத்துவார். 7ஆம் வசனம் ஒரு ஸ்டெப் கொண்டு கொடுக்குது. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு பிளகு. இப்ப பாருங்க, சாலமோன் தன்னை ஒரு ஞானி என்று நினைச்சு தன் இஷ்டம் போல கடைசி கால வாழ்க்கையை வாழ தொடங்கிட்டார். இந்த எழுதும் போது எல்லாத்தையும் முடிச்சு ஒரு துறவான வந்த அப்புறம் கடைசி எழுதுறாரு. அவர் செய்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் 100 மனைவி 1000 பேரை வச்சிருந்தாரு. அதாவது 300 வைப்பாட்டியும் 700 மனைவி வச்சிருந்தாரு. அப்ப இது எல்லாத்தையும் செய்து தப்புகள் எல்லாம் செய்துட்டு தான் அவர் இது எழுதுறாரு. நான் ஞானி என்று நினைச்சு என் இஷ்டம் போல வாழ்ந்து எனக்கு தேவையானது எல்லாத்தையும் நானே சுமந்தரிச்சு கர்த்தர் தராத எல்லாத்தையும் கேட்டு வாங்கி என் ஆத்மாவை நான் என்ன செய்து கொண்டேன்? அழித்து கொண்டேன். அதனால சொல்றாரு, நீ கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அவர் அனுபவிச்சு எழுதுற ஒரு காரியம். தன்னுடைய பிரச்சனையை நேரத்தில் நடந்த காரியங்களை எல்லாம் ராஜாவா இருந்தார். 40 வருஷம் அரசாண்டார் இஸ்ரவேல் சமஸ்தியை இல்லையா? அப்ப அவர் எழுதுறார், இப்படிப்பட்ட பிரச்சனையில நான் வாழ்ந்து தப்பி இப்படி இதை எழுதுறேன், நீங்கள் இந்த தப்புக்குள்ள போகாம இருங்கள், உங்கள் இஷ்டம் போல வாழாதீங்க, என்ன ஞானி என்று எண்ணாதீங்க, கர்த்தருக்கு பயந்து தீமையான வழியை விட்டு விலகுங்கள். அப்ப பாருங்க, அது எங்களை 8ஆம் வசனத்துக்கு வாசிங்க. அது எப்படி இருக்குமா? பாருங்க, நம்ம உடம்புல எப்ப அந்த ஊனம் குறைஞ்சு போனா நரம்பு தளர்ச்சியாக பெயின் உண்டாகும். அவருடைய வார்த்தையும் அவருடைய சார்ந்து இருந்தீங்கன்னா சத்துவம், அவருடைய ஓங்கிய புயத்தின அந்த பலத்த கரமும் உங்களை சத்துவம் உள்ள பிள்ளைகளாய் வழி நடத்துமா. பாருங்க, அப்ப இவ்வளவு வல்லமை உள்ளது. பாருங்க, அந்த வார்த்தை என்ன செய்யுமா? அந்த நாவுக்கு ஆரோக்கியமும் உடல் எலும்புக்கு ஊனமா இருக்கும். எலும்புக்குள்ள ஊனம் இருந்தா தான் ஃபிளெக்சிபிளா நடக்க முடியும். அப்ப அந்த கணுக்களையும் அணுக்களையும் வேறு பிரிக்கிற இடத்துல இருக்கிற அந்த காரியத்துல ஃபிளெக்சிபிள் இருக்கும். அப்ப நான் எலும்பு ஈஸியா மூவ். அப்ப நான் நடக்க எனக்கு சரியான இந்த இதுல இருந்து ஆதரவு வந்துடும் இல்லையா? வந்தவொடனே என்ன செய்ய, நடக்க முடியாது மடக்க முடியாத காரியம் வந்து. அப்ப அதுக்குள்ள என்ன செய்ய இருக்கணும்? தேவையான சத்துக்கள் அந்த இருந்தா தான் அதை மூவ் பண்ண விடும். அதே மாதிரி தான் சொல்றாரு, இந்த எலும்புக்கு ஊனம் தேவை, சத்துவம் தேவை. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை வழங்குறவர் என் தேவன் கர்த்தர். அல்லேலூயா. யார் யாருக்கு சத்துவம் இல்லையோ கர்த்தர் சத்துவத்தை தர அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். கேட்கணும். அவரோட ஆண்டவர் எனக்கு அவருக்கு தெரியாத இல்லை, எனக்கு என்ன தேவை என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் உன்னுடைய வாயிலிருந்து அந்த அறிக்கையை பார்க்கிறார். இதை ஆண்டவர் சந்திக்க வல்லவராக இருக்கிற நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் அவளுக்கு தேவை. ஒரு காரியம் நடக்கிறதுக்கு என்ன தேவை நீங்க நினைக்கிறீங்க? நம்முடைய பலம் ஒன்றும் தேவை இல்லை. அவர்தான் இந்த காரியத்தை செய்ய
எனக்கு பலன் உண்டு நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசிச்சால் அதான் கர்த்தரால செய்யக்கூடும் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அதாகும். அவ்வளவுதான். எப்ப நாம எங்களை சரணாகதியா அவரோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோமோ ஆண்டையில இருந்து எங்களோட வாழ்க்கையாக பொருட்படுத்துவோம். நாம் எப்ப நான் செய்யறேன் ஆண்டவரே உங்களுக்கு நீங்க பிஸின்னு சொல்லி நாங்கள் எங்களை எடுத்துக்க நடத்தினோம்டா கர்த்தர் ஓகே செய்துட்டு கடைசியா வாங்க நம்ம பார்க்கலாம் அவரும் பேசாம இருந்துருவார். அவர் பாரபட்சம் இல்லாதவர், ஜென்டலா நடந்து கொள்வார், உங்களை போஸ்ட் பண்ண மாட்டார். நீங்க வந்தா அவர் கிட்ட வருவார் உங்களுக்கு. நீங்க இவ்வளவுக்கு எவ்வளவு கிட்ட வரீங்களோ அவர் அவ்வளவுக்கு அவ்வளவு தாண்டி வருவார். நாமெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னுக்கு. அப்ப கர்த்தருடைய சமூகத்துல நான் சிறுகவும் அவர் பெருகவும் என்னை விட்டு கொடுப்போம். அடிமை நான் ஆண்டவரே உங்களுடைய கரத்துல நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை ஆட்சி தேற்றும் ஆண்டவரே. உலக பொருள் ஆசையெல்லாம் அற்பமா போட்டும் ஆண்டவரே. உண்மை நேசிக்கிற நேரமும் காலமும் எங்களுக்குள்ள பெருகட்டும் ஆண்டவரே. தேவனுக்கு நான் கொடுக்குற நேரத்தையும் காலத்தையும் தான் கற்றுப்பாரு. நாங்கள் இவ்வளவுக்கு ஆயத்தப்படுறோம்ன்ற பொறுத்து தான் தேவனுடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள கடந்து வரும். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு நீங்க இடப்படுறீங்களோ அவ்வளவு நேரத்துக்கு கர்த்தர் என்ன செய்வாரா? அவருடைய வார்த்தையினுடைய வாயிலிருந்து புறப்படும் போது அந்த ஜீவன் வெளிப்படும். நீங்க நம்பி நான் சேலஞ்ச் பண்றேன், நீங்கள் ஆயத்தப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு நல்ல ஜெபத்துல வந்து நீங்கள் ஆராதனை துதியை செய்து பாருங்க, அது வேற லெவலா இருக்கு. நான் சும்மா வந்து துதிச்சு பாருங்க, அப்ப அந்த காரியம் இல்லாம எல்லாரும் ஆயத்தப்பட்டு வந்து ஒருமனப்போடு வாஞ்சியோடு இருக்கும்போது கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல நாம ஒருமனப்பட்டு எதை கேட்கிறோமோ அதை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கு. அல்லேலூயா. அந்த சுக வாழ்வும் எங்களுக்குள்ள சமாதானம் பெருகணும் என்றா அவருடைய கற்பனை என் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஆமென். அப்படி வசனம் போய் வரைக்கும் நாங்க முன்னுக்கு கொண்டு போகணும். போய்கே வசனத்தை எங்களோட வசனத்துல படிச்ச வசனத்தை கர்த்தருக்கு பயந்து வாழ்வதே ஞானத்தின் ஆரம்பம் என்றா அவரோட பயத்தோடு அவரிடத்துல போகணும். ஜீவன் உள்ள வசனத்தை நான் தியானிக்கணும். தேவன் தான் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார், இந்த பாதைக்கு அவர் தான் தீபமா இருக்கிறார், அவர் தான் என்ன வழி நடத்துறார் என்று நாம் விசுவாசித்து கொண்டு போகணும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க, 9வது வசனம். இப்ப நீங்க வர கர்த்தரை கனம் பண்றதுக்கும் ஒரு வழி ஒன்று இருக்கு இல்லையா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மல்கியாவிலே சொல்றாரு, என்ன நீங்கள் பரீட்சைக்கு பார்க்கணுமெண்டா ஒரு வலையில வாழ்ச்சி பாருங்க. உங்களுடைய முதல் பலனாலும் உங்களுடைய எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. கர்த்தரை கனம் பண்ணி பாருங்க. கர்த்தரை கனம் பண்ணி நாம 1 Corinthians 10:30 சொல்றது என்னண்டா, எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கு வந்து தான் செய்யணும். நான் போடுறது கர்த்தருக்கு என்னுடைய காசு விஷயம் இல்லை. நான் என்ன இருதயத்துல போறேன்னு தான் விஷயம், எப்படி கொடுக்குறேன்னு தான் விஷயம். அந்த இள விதவை 2 நானே தான் இருந்தது, மற்றவனெல்லாம் தன்னிடத்துல இருந்ததை அள்ளி கொடுத்தான். கர்த்தர் அதை கவனிக்கல. இல்ல அதை இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், கர்த்தர் இடத்த கொடுத்தா கர்த்தர்கிட்ட பாதுகாப்பு அதை எடுத்தா போட்டு போனேன். அதைத்தான் நான் கர்த்தர் கனம் பண்ணினேன். பாருங்க, ஆபேல் காயின் காணிக்கையிலையும் காயினையும் காயினுடைய காணிக்கையும் அவர் ஏற்றுக்கொள்ளது. காயினை ஏற்றுக்கொள்ளாதபடியால் தான் காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுது. அவருக்கு வெஜிடபிள் பிடிக்காதுன்றதில் அர்த்தம் விளங்குதான். காயினுடைய எண்ணம் அவருக்கு பிடிக்கிறது. ஆபேல் என்ன செய்தான், தன்னுடைய காணிக்கை கொடுக்கும்போது கர்த்தருக்கு முதல் பலன்ல பெஸ்டானதை ஒன்று எடுத்து வச்சுட்டு அதை கொண்டு கர்த்தருக்கு பயத்தோடு அந்த காணிக்கையை செலுத்தான். ஆபேல் கர்த்தரை ஏற்றுக்கொள்றார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம ஒரு காரியத்தை எடுத்தோம்னா ஒரு சிறு காணிக்கையை எடுத்து தேவனுக்கு வேறு பிரித்து வைங்க, பரிசுத்தம் அதை தொடாதீங்க. கர்த்தருக்கு நான் இதை கொடுக்கும், அதை கொடுத்து பாருங்க, அதுல ஆசீர்வாதம். நீங்க கொடுக்க வேண்டியதுக்காக நான் சொல்லல, உங்களுடைய ஆசீர்வாதம் பெறுகிறதுக்காக கர்த்தரை நம்பி நீங்க அதை நீங்க பரிசித்து பார்க்கணும்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சொல்றார், என்ன நீங்க பரிசித்து பார்க்கணும்டா உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது அவர் பார்ப்பார். நீ 10 ரூபாய் எடுத்து கர்த்தருக்கு உண்மையும் முத்தவுமாய் எந்த ஒரு விசனமும் இல்லாம எடுத்து வச்சுட்டு ஆண்டவரை கொடுக்குறவங்க நீ அதை கனப்படுத்தி அதை பக்குவப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நீ கொடுத்தீங்க இருந்தா கர்த்தர் அதை கனப்படுத்துவார். அல்லேலூயா. நாங்கள் வேண்ட விருப்பம் இந்த காரியத்தில் அதுங்களுக்கு சாபமான மாறிடும். செய்கிறத மன விருப்பத்தோடு கர்த்தருடைய நாமம் மையப்பட வேண்டும் செய்யுங்க. அதுதான் அழகா சொல்லப்பட்டிருக்கு, உன் பொருளாலும் உன் எல்லா விளைச்சலின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்க. 10வது வசனத்துக்கு போங்க. எப்பொழுது நீங்க கர்த்தரை கனம் பண்ணும் போது உங்களோட வாழ்க்கையில எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. நீங்க கர்த்தரை கனம் பண்ணினா மற்றதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அப்ப என் மகனே, 11வது வசனம், என் மகனே நீ கர்த்தருடைய சிருஷ்டியை அற்பமாக எண்ணாதே. கர்த்தர்
சில நேரங்களில் சில ஜெபங்களை கேட்காத மாதிரி இருப்பாராம். அவ கேட்காத மாதிரி நாங்கள் என்ன நினைப்போம், கர்த்தர் என்ன தண்டிக்கிறாரா, என்ன சிருஷ்டிக்கிறாரா? அவர் எங்களை பக்குவப்படுத்துறாரு, புடமிடுகிறார். ஒரு உமைக்குள்ளால் எங்களை கொண்டு போறாரு. வெள்ளியை புடமிடுவது போல தெய்வம் எங்களை புடமிடுவார். ஏன்? நான் விளங்கணும், விசுவசித்தவனாய் விளங்கணும். கரை திரை அற்றவனாய் நான் விளங்கும்படியாய் என்ன தேவன் புடமிடுகிறார். பிரச்சனைகளை சந்திக்கிற மனுஷன் தான், சோதனைகளை சந்திக்கிற மனுஷன் தான் அதுல இருந்து என்ன செய்யணும், உத்தமன் என்று விளங்க முடியும். நீங்க பரீட்சைக்கு நில்லையா நீங்க பாஸ் பண்ணிடலாம். பரீட்சைக்கு நிற்கலைன்னு சொன்னா நீங்க பாஸ் பண்ணிடலாம். சோதனையை சகிக்க முடியலடா அடுத்த இப்ப என்னடா ஒரு சோதனை முடியும், அடுத்த சோதனை ரெடியா இருக்கும். இப்ப நீ இதுல பாஸ் பண்ண அந்த விசுவாசம் இருந்தா தான் அடுத்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும். சொல்ல பிள்ளைங்கதாமா. டெஸ்ட்ன்றது உபத்திரங்கள், நெருக்கடிகள், சொந்தத்தால வரும், பகத்தால வரும், முற்றியாளர்களால் வரும், வெளியாக்களால் வரும், வேற வேற காரியங்களால் வரும். உங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள் தடப்பட்டு போகும், ஈஸியாக வர வேண்டிய காரியங்கள் தடப்பட்டு போகும். அப்ப இதே உங்களோட நேரத்துல ஆண்டவரிடத்துல விசுவாசம் இருக்காண்டு ஆண்டவரும் உங்களை சோதிச்சு பார்ப்பார். கர்த்தர் எனக்கு இதை மாற்றி தருவார், விசுவாசம் இருந்தால் கட்டாயம் மாற்றி தருவார். ஆமென். அவர் மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன். இது எனக்கு வந்தாலுன்னா வேற ஆட்டில் என்ன, கர்த்தர் இதை எனக்கு ஏற்று மாதிரி மாற்றி தருவார். நன்மையான காரியமே இருந்தால் கட்டாயம் கர்த்தர் செய்து தருவார். நீங்க எதிர்பார்த்துக்கிற காரியம் அது உங்களுக்கு நல்ல முடிவா மாற கர்த்தர் திரும்பி செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையும் மகிமையும் அப்பொழுதுதான் வெளிப்படும். அப்ப உங்களுக்கு ஆலயங்கள், களஞ்சியங்கள் நிரம்ப பண்ணுவார். கர்த்தரை நீங்க கனம் பண்ணும்போது, அவரிடத்துல நீங்க விசுவாசமா இருக்கும்போது கர்த்தருடைய மகிமை உங்களை மூடிக்கொள்ளும். இப்ப என் மகனே, கர்த்தருடைய சிருஷ்டி அற்பமா எண்ணாத. அப்ப பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போகாது என்ன ஆட சொல்றாரு. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய சிருஷ்டிப்பை நீங்கள் அற்பமாய் எண்ணாதீங்க, சோர்ந்தும் போகாதீங்க. தேவன் அவர் என்ன செய்வாராம், சோர்ந்து போகாம இருக்கிறதுக்காக தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்கிறது போல தன்னுடைய பிள்ளை கெட்டு போகக்கூடாதுக்காக தான் தகப்பன் உங்களுக்கு தண்டனை தர்றாரு இல்லையா? அப்ப உலகத்தில் இருக்கிற தகப்பன் தாய்மாரே நீங்க நல்லா இருக்கணும் அவர் நீங்க அவங்க விசுவாசித்தா எங்கள் பரம தகப்பன் எவ்வளவு அக்கறையா இருப்பார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அவர் உங்களை கண்டித்து உணர்த்த வல்லவர். வார்த்தையின் மூலம் அவர் வந்து தனி எடுத்து கொண்டு வந்து கிடைக்கிறேன். நீங்க இந்த வார்த்தைக்கு இடம் கொடுத்தால் தான் அவர் உங்களுக்கு இந்த கண்டிப்பை ஏற்றுக்கொள்ளும். மகளே, மகனே, என் போதனையை கேள், என் கற்பனையை கேள், அதன்படி நட, அது உங்க பாதைக்கு வெளிச்சமா இருக்கும். அப்ப இதை சொல்லும் போது நான் என்ன சொல்லணும், இந்த வார்த்தைக்கு பயந்து நான் நடக்கணும் என்று கேட்கிறது தான் கீழ்ப்படியும். கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப பாருங்க 12வது வசனம் சொல்லுது, அதான் அழகா சொல்லுது, எவ்வளவு அன்பு கூறுற அவரை சிருஷ்டிக்கிறார். உங்களிலே அவர் அன்பு கூறுறார், அதால சிருஷ்டிக்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, ஊழியக்காரர்களுக்கும் இவ்வளவு உபத்திரம் இருக்கு. நான் அந்த பழைய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் எப்பொழுதும் ஒரு சுக வாழ்வை உண்டு பண்ண விரும்புகிறார். தன்னுடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். நீங்க கர்த்தருக்கண்டு ஊழியம் செய்யும் போது கர்த்தருடைய சுக வாழ்வை அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஏன் கர்த்தர் எங்களுக்கு ஒரு சுக வாழ்வை வச்சிருக்கிறார்? எலியா போன்ற தீர்க்கதரிசிகள், எலிசா போன்ற தீர்க்கதரிசிகள் மூலம் கர்த்தர் எங்களுக்கு என்ன பேச வர்றாருன்னு பாருங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2லிருந்து 7ஆம் வசனம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. காகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிட்டு. அடுத்த டாபிக் அங்க போவோம். முதலாவது வந்து பாருங்க, அவர் சத்தத்துக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியாத அண்டர்லைன் பண்ணுங்க. நம்முடைய வாழ்க்கை இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அந்த காலத்துல ஏற்பட்டிருந்த ஒரு பெரிய பஞ்சம். அந்த பஞ்ச காலத்துல தீர்க்கதரிசியை போஷிக்கிறதுக்கு காகத்தை அனுப்புறாரு. அப்ப கேத்து அந்த கேரி ஆற்றங்கரையண்டையில போய் ஒளிஞ்சு இருக்க சொல்றாரு. காகம் காலமையும் பிஞ்சனும் சப்ளை பண்ணி கொண்டே இருக்கு போட்டு அவருக்கு தண்ணி பக்கத்தோட எடுத்து குடிக்கிறார். அந்த பஞ்சகாலம் முடிய போது ஆற்றையில தண்ணியும் பத்தி போச்சு. பாருங்க, தண்ணி வத்தின உடனே அடுத்த ஆப்ஷன் ஒன்று கொடுக்குறாரு. அடுத்த வாசிங்க, அடுத்த 8ஆம் வசனத்துல 16 மட்டும் ஒரு விதவை விட்டு அனுப்புறாரு.
அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்து சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றான். பாருங்க, அப்படி பாருங்க அந்த இடத்துல தண்ணி வத்தி போச்சு உடனே இவர் யோசிப்பார், ஆண்டவரே நல்லா தான் இருந்துச்சு, நம்ம வாழ்க்கையும் அப்படிதான், எல்லாம் நல்லதா இருந்தா சந்தோஷமா இருக்கும். டக்குன்னு ஒரு கூட வந்த உடனே ஆண்டவரே நான் என்ன தப்பு செஞ்சேன். அவர் அடுத்த ஸ்டெப் சொல்றாரு, நீங்க எடுத்து மூவ் பண்ணு, ஒன்றையே நாடி ஒன்றில் அதிலேயே தங்கி இருந்துடாங்க. இதுதான் ஆண்டவர் நடத்துல பாதை வித்தியாசமா இருக்கு. ஒரே வழியில எல்லாருக்கும் நடத்த மாட்டார், ஒரே வழியில உங்களுக்கு நடுவில் நடத்தி கொண்டு போக மாட்டார். அல்ல, இதை நாங்கள் விசுவாசிக்கணும். கர்த்தர் இதுக்கு ஒரு முதல திட்டம் வச்சிருப்பாருன்றதை நான் உணர்வோம். இப்ப பாருங்க, கேரித்தாட்டங்களில் வச்சு போசிச்சவருக்கு தொடர்ந்து போசிக்க தெரியாதோ இல்ல, அது பாடத்தை கற்றுக்கொள்றதுக்காக தான் கர்த்தர் எங்களுக்கு எழுதி வச்சுக்கிறாரு. எங்களுக்கு பாடம் அதுலயே இருந்து சோய்ஸ் ஆகிட்டா என்ன நடக்கும்? உடம்பு பெருத்து நாங்கள் அதிலேயே குந்தி அப்படியே இருந்து சாப்பிட்டு கொண்டு தண்ணியை குடிச்சு அப்படியே இருந்துருவோம். கர்த்தருடைய ஓட்டத்தை செய்ய மாட்டோம். அடுத்த காரியத்தை சொல்றாரு, உனக்கு வேறு இடத்துல ஒரு அலுவல் ஒன்று இருக்கு, அங்க போகணும். அடுத்த வசனத்தை வாசிங்க, விட போய்ங்க. அப்படி அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். பாருங்க ஒளிமுக வாசல் என்ன செய்யறான்? உறவு பொறிக்கிறான். தன்னுடைய கஷ்டத்துக்கு சமைச்சு சாப்பிட உறவு பொறிக்க கொண்டு இருக்கிறான். ஆனா இவங்க அவ பார்த்து கர்த்தர் இவர்கிட்ட தான் அனுப்பிக்க. இப்ப பாருங்க, அவர் வச்சிருப்பேன் ஒரு வசதியா ஒரு மாளிகையில் இருக்கிற ஒரு விதவையா இருந்து அவர்கிட்ட அனுப்ப அவர் யோசிச்சிருப்பார் இல்லையா? விளங்குதா? ஆனா அனுப்பினதுங்க அவருக்கும் ஒரு தேவை இருக்கு, இவருக்கும் ஒரு தேவை இருக்கு. அப்ப பாருங்க, ஊழியம்ன்றதும் அப்படித்தான். ஊழியத்துக்கு வந்தா ஊழியக்காரனுக்கும் ஒரு தேவை இருக்கு, விசுவாசிகளுக்கும் ஒரு தேவை இருக்கும். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தா தான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டலாம். அப்ப இந்த ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்க. அவருடைய அன்பை நீங்க வெளிப்படுத்துங்க. அப்ப தேவைகளை அறிந்து அந்த ஏற்ற வேலையில உதவி செய்யறவரான் எங்கள் தேவன். அப்ப அவரிடத்துல போனா தான் அவர் ஏற்ற ஆக்களை ஏற்ற இடத்துல அனுப்பி தேவன் காரியங்களை செய்து ஆலயம் செய்வார். ரெண்டு பேருக்கும் சமாதானமா இருக்கும். அதை வாசிக்க முடியுங்க. அந்த கடைசி 2 வசனத்தை கொண்டு வர அவன் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவர், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு கொடுத்துகிறேன் என்றார். பாருங்க, இந்த நிலைமையில அவர் என்ன யோசிச்சிருப்பார்? அவங்களே தங்களுக்கு ஒரு அடையும் செய்து செத்து போலாம் தான் விறகு பொறுக்கி கொண்டு இருக்கிறார். அப்ப இவ யோசிச்சிருப்பார், அவங்களே சாக கிடக்கலாம், அங்கே ஆண்டவர் என்ன எம்ஜி அனுப்புறான்னு யோசிச்சுக்கலாம். ஆனா பேருந்து ஆண்டோட வசனம் அவனுக்கு உண்டாகி என்ன சொல்றாரு? நீ போய் நீ சாரட்டா அப்புறம் அது பிரச்சனை இல்லை. இப்ப எனக்கு ஒரு அடையும் என்னத்தை செய்து விடட்டா? ஒரு அப்பதுன்னு சொல்லிட்டு ஒரு அடையும், அப்பமும் தண்ணீரையும் அப்பதையும் குடிச்சு தண்ணீரை கொடுக்கறதுக்காக கொண்டு வான்னு சொல்ற. அப்ப அவளை என்ன செய்யறான்? அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே செய்யறான். இப்ப பினிஷிங் எப்படி இருக்கு? 2 பேரும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சபடியா 2 பேருக்கும் ஆசீர்வாதம். முதலாவதையும் பார்த்தோம் இல்லையா? இந்த 2வதையும் பார்க்கிறோம். அப்ப ஒருவனுக்கு ஒருவர் கீழ்ப்படியும் போது 2 பேருக்கும் ஆசீர்வாதமா இருக்கு. குடும்பத்திலும் அப்படித்தான். கணவன் மனைவி கீழ்ப்படிஞ்சு நடக்கும் போது அவர் 2 பேருக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கு. சபையில ஒருவருக்கு ஒருவர் நீ கீழ்ப்படிஞ்சு ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்தி நடக்கும் போது சபையிலையும் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தர் என்னத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த வாராருன்னு சொன்னா, நீங்க ஒருமனப்படணும், சத்தத்தை கேட்கணும். அது உங்கள் வாழ்வுக்கு சமாதானத்தையும் சுக வாழ்வையும் உண்டு பண்ணும். அதே பாருங்க, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 ஒரு விதவை மகன் இருக்கிறாங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் எப்போதும் என் 2 குமாரனையும் எனக்கு அடிமையாகி கொண்டு வந்தான் என்றாள்.
எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவர், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாருடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். அப்பொழுது அவர், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். அவள் அவரிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவரிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் பார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அல்லேலூயா. பாருங்க, இந்த அடுத்த காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, எங்களோட வாழ்க்கையில நம்முடைய வாய் வார்த்தையை பொறுத்து தான் எங்களோட ஆசீர்வாதம் இருக்கு. இப்ப அந்த தீர்க்கதரிசி விதவை வீட்டை வராங்க, அவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க, அவருடைய கணவர் ஊழியம் செய்திருக்கிறாரு, அவர் மரித்து போனாரு. அப்ப கடன் கொடுத்தவன் தன் பிள்ளைகளையும் அடிமையாகி கொண்டு போறதுக்கு வரான். அப்ப இந்த பிரச்சனையை தீர்க்கதரிசிட்ட சொல்றான். தீர்க்கதரிசி எழுதுறா, எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த வசனம் வந்து கேள்வி பண்ணீங்களா? இயேசுவோட கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்களும் கேளுங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இங்க மற்றவங்களை பார்த்து கேட்கணும், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும். ஓகே, அப்ப ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை சொல்லி வரைக்கும் அவனுடைய நடத்தை உங்களை பார்க்க தெரியும், அவனுக்கு இது ஒன்று தேவைப்படுது. அப்ப நீங்க அன்பா கேட்க, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன கஷ்டத்துல இருக்கு, என்ன உதவி செய்யலாம்னு கேட்டு நீங்க தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை வெளிப்படுத்தலாம். ஆனா ஆண்டவர் ஒரு இடத்துல கேட்கிறாரு, அதே இடத்துல உன் வீட்டுல உன்னிடத்துல என்ன இருக்கு? இதே காரியத்துல எங்க நீங்க பாக்குறீங்க? புதிய ஏற்பாட்டுல 5000 புருஷர்களுக்கு அப்பத்தை மீனை கொடுத்த அப்ப ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, உங்களிடத்துல என்ன இருக்கு? அப்ப அந்திரேயா என்ன சொல்றாரு? இந்த சிறு பையன்கிட்ட 5 அப்பங்கிறாரு, உன்னோட இருக்கிறத கொண்டு வா. வாங்க, உங்களோட இருக்கிறத, உங்களோட இருக்கிற சிறு ஒரு குணம் சபையில் எல்லாரையும் போஷிக்க வரதா இருக்கு. அது ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். இயேசுகிட்ட கொடுத்து பாருங்க, உங்களுடைய ஒரு காரியத்தை கத்திரத வாழ்க்கை பெருக பண்ணுவார். கத்திரிடத்துல கொடுத்து பாருங்க, அவர் கனம் பண்ணுவார். அந்த சிறுபிள் பையன், அந்த தாயார் இந்த ஊழியத்துக்கு போனா இப்போ முடிக்கிறாங்களோ தெரியாதுன்னு அந்த தாயார் பயத்துல 5 அப்பத்தையும் நினைவா பொடியனை தான் கொடுத்து விட்டார். அந்த பொடியன் அதை ஒரு விசேஷரோட ஊழியக்காரோட கொடுத்தார். அதை அவர் இயேசுட கொடுத்தாரு. 5000 புருஷர்கிட்ட குறைஞ்சது 20000 பேருக்கிட்ட போஷிக்க வல்லதா இருந்தது. அப்ப நாம எங்களை விட்டு கொடுக்கும்போது, எங்களுக்கு இருக்கிறத தேவனிடத்துல கொடுக்கும்போது கர்த்தர் அதை பல்கி பெருக பண்ணுவார், மிகுதமும் வைக்க செய்வார். அல்லேலூயா. எங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். அப்ப நாம என்ன செய்யணும்? எங்களை நல்லா விட்டு கொடுக்கணும். கர்த்தருடைய ராஜ்யத்துல தேவனுடைய மகிமை பெருகும்படியாய் அந்த காரியத்தை செய்ய நாம தான் எங்களிடத்துல இருக்கிறத கொடுக்கணும். கிதியோனை பார்த்து சொல்றாரு, நீ இருக்கிற பலத்தோட போ, உன்னோட கூட இருக்கிறது நான், உன்னை அனுப்புறவன் நான். மோசைக்கு சொல்ற, உன்னை அனுப்புறது நான், நீ என்னோட கூட இருக்கிற. அப்ப நீ பயப்பட தேவையில்லை. இப்ப காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன் என்னோட கூட இருக்கணும், நானே பயங்கணும், நானே கலங்கணும். அப்ப நீ உன்னிடத்துல இருக்கிறத சொல்லு. உன்னோட பலவீனம் என்ன வேண்டாம், கர்த்தரை பலமா மாற்றிடுவார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ராஜ்யத்துல கேட்ட கேள்வி என்ன சொன்னா, உன்னிடத்துல என்ன, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் பார்த்து கேட்கிறாரு. வீட்டுல உன்னிடத்துல என்னதான் இருக்கு? என்ன இருக்கும்? எண்ணெய் மட்டும் தான் இருக்கும். அப்ப அவர் சொல்றாரு, போய் 1000 பாத்திரம் வாங்கிடுவான். உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா 1000 நீங்க போய் கேட்க பாத்திரத்தை கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய ஐக்கியம் 1000 இருக்கா? நீ ஆசீர்வதிக்கப்படுற அளவுக்கு அவனுக்கு விருப்பம் இருக்கா? அந்த பாத்திரத்தை தெருவான எம்டி பாத்திரம் இவட கொடுத்தா வாங்கலாம், அவங்களும் கஷ்டப்படும். இந்த பாத்திரத்தை கொடுத்தா நான் என்ன செய்யணும்? அப்ப இவங்க போய் கேட்க தேவனுடைய தயவு இருந்தபடியால் தான் மனுஷனுடைய தயவு அந்த விலை கிடைச்சது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எலிசாவை தீர்க்கதரிசியை இந்த வீட்டுக்கு அனுப்புறாருண்டா தேவனுடைய அந்த கிருபை இரக்கம் அந்த விதவையில் இருந்தபடியால் தான் நாங்க அனுப்புறாரு. இருந்தபடியால் தான் அவங்க பாத்திரத்தை கேட்டு பிள்ளைகளை அனுப்பவும் பாத்திரத்தை கொடுக்குறாங்க. எப்ப ஆசீர்வாதம் நின்று போதும்னு பாருங்க. நம்முடைய குடும்பத்துல வாழ்க்கையில இனி வாங்க முடியாது பாத்திரம் இல்லை என்று வாய் அறிக்கை செய்யும் போது அப்படி என்ன நின்று போச்சு. இந்த அப்படின்னா கணக்க விஷயம் ஆழமா போக விரும்பல. நீங்க வீட்டை போய் தியானிங்க, ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார்.
இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அப்ப நாம தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போமானால் கர்த்தர் எங்களை என்ன செய்வாராம்? உயர்த்துவார். அவருடைய வல்லமை வெளிப்படும். அப்ப தேவன் எங்களை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். தேவன் ஆசீர்வாதமாய் அழைத்திருக்கிறார். நான் சுகமாய் சமாதானமாய் வாழ அழைத்திருக்கிறார் இல்லையா? அவர் அழைத்தவர் உண்மையா இருக்கிறபடியால் அழைக்கப்பட்ட நானே கலங்கணும். ஒரு வேலைக்கு உங்களை கூப்பிடுறாருண்டா, அவர் உண்மை உள்ள ஒரு எஜமானனா இருக்கிறாருண்டா, அவர் உங்களை போஷிக்கிறது சரியா இருந்தா நீங்களே பயப்படணும். என்ன சுதாசு சார், உங்களை வேலையை தந்து வானத்தை தந்து உங்களை இறக்கி விட்டு போயிங்க, நீங்களே கலங்கணும். அழைத்தவரை செய்து முடிப்பார். இப்ப நாம கடைசி முடியும் வேற எந்த என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும். அதுதான் நாங்களுக்கு கொடுக்கப்பட்டது. என்ன செய்ய சார், நாம தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்திருக்கோம். உண்மை இதுல நாங்க ஒரு கள்ளம் கபடம் ஒன்றுமே இல்லை. உள்ளது நான் உன்னை ஏற்றி சொல்லுகிறேன். தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையில இருக்கிறத மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய சொந்த பேச்சு பேச நான் இதை வரல. கர்த்தருடைய ஜீவனுள்ள வசனம் என்ன சொல்லுதோ அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நாம் என்னிடத்துல இருக்கிறத தேவனிடத்துல கொடுத்தால் கர்த்தர் அதை பெருக்கி தருவார். எங்களுடைய இருதயத்தை கொடுங்க, அவர் அதனை வாசம் பண்ணுவார். அவர் வாசம் பண்ணினால் காரியங்களை அவர் வாய்க்கப்படுவார். அப்ப நாம தேவனுக்கு கண்டு விட்டு கொடுக்கும் போது தேவன் அவருடைய மீட்பு எங்களில் வெளிப்படும். அல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19, 20 வாசிங்க. 1 பேதுரு அல்லேலூயா. 1 பேதுரு 18, 19, 20 சிஸ்டர் இன்னொரு வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் உங்கள் முன்னோர்கள் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் மூணே வாசிங்க. 18, 19, 20 வாசிங்க சார். உண்டு அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். இது பாருங்க, இந்த 19ஆம் வசனம் சொல்றது குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறோமே. அறிந்திருக்கிறீர்களா? அறிந்திருக்கிறோமே நாங்கள் இல்லையா? அறிந்திருக்கிறோமே. அப்ப நாங்க அறிந்திருக்கிறோம். நான் இப்ப என்ன செய்யணும்? நான் இப்ப கேள்விப்பட்டா அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறீர்களே, அறிந்திருக்கிறோம். அக்செப்ட் பண்ணுங்க. இப்ப குற்றமில்லாத மாசற்ற இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால, ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால, வெளியேறப்பட்ட அந்த ரத்தத்தினால நாங்க என்ன செய்யணும்? விலைக்கிரயமாய் மீட்கப்பட்டோம். மீட்கப்பட்ட நாளுக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டிருந்தவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். இயேசுனுடைய மீட்பு எங்களுக்கு வெளிப்பட்டிருக்கு. பாருங்க, இது எங்களுக்கு ஒரு சமாதானமான ஒரு சுகவாழ்வு கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறாரு. அவரால் எங்களுக்கு மீட்பு வந்து நாங்கள் அடிமைத்தனத்துல இருந்தோம். அவர் தன்னுடைய ரத்தத்தினால விலைக்கிரயம் செலுத்தி எங்களை மீட்டு கொண்டார். அவர் தன்னுடைய ரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்டார். அவர் பாவம் இல்லாதவராக இருந்தார், கரைதுரையற்றவராக இருந்தார். அவர் எந்த குற்றமும் செய்யல. ஆனா நாங்களும் நீங்களும் செய்த பாவத்துக்காக, முன்னோர் செய்த பாவத்துக்காக, ஆறாமிலிருந்து வந்த பாவத்துக்காக தன்னை தானே தாழ்த்தி அவர் எங்களுக்காக மரித்து சகல பாவத்தை வைத்துக்கொண்டு அவர் உயிர்த்தெழுந்து பரலோகம் போயிட்டார். அவர் திரும்ப வர போறார். நாங்கள் அதை ஆயத்தப்படுறதுக்கு, அந்த குற்றமில்லாத ரத்தத்தை சின்ன இயேசு கிறிஸ்து வரப்போறார் என்று நாங்கள் விசுவாசித்து கர்த்தர் தாமே வெறும் காலத்திலே நாங்கள் ஆயத்தமாக இருக்கும்படியாய், தேவன் கொடுத்த இந்த காலத்திலே எங்களை சரிப்படுத்தும்படியாய், எங்களுக்கு ஒரு சுக வாழ்வு, ஒரு சமாதானம், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை மீட்டுக் கொண்டேன், நான் உங்களுக்கு வெளிப்பட்டேன். மீட்பர் வாசலை பறிக்கிறார். அல்லேலூயா.
அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவனில் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின அவருக்கே மகிமையை கொடுத்தார். ஹல்லேலூயா. நாங்கள் பாரம் கொடுக்கணும். மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்த வேண்டும். அப்ப இந்த நாளில் கர்த்தருக்கே நாங்கள் துதியும் கனமும் செலுத்தி மகிமையும் செலுத்தி சிஸ்டம் முன்னு வந்து பாட்டு பாடி சபை எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவன் எங்களுக்கு ஒரு சுக வாழ்வை கொடுத்திருக்காரு. அது சமாதானம் பெருக வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில், இல்லையா? தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த நாட்களில் அவரையே நம்பி அவரை சார்ந்து அவருடைய வார்த்தையை என்னுடைய இறுதிய கற்பனையில் எழுதி அவரோடு நாங்கள் இணைந்து வாழும்போது கர்த்தர் எங்களுக்கு என்ன செய்வாரா? சமாதானத்தை பெருக பண்ணுவார். எங்களுக்கு ஒரு சுகவாழ்வு தருவார். எங்களுக்கு என்ன நெருக்கடி இருந்தாலும் கர்த்தரை சாரும்போது கர்த்தர் எங்களுக்காக வழக்காடுவார். அவர் சேனைகளின் கர்த்தர், எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் மகத்துவமான தேவன், எங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை நாங்கள் அவருடைய சமத்துல காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்தி எந்த பாடலாம் பிரச்சனை சிஸ்டர் பாடி நீங்கள் தேவனுக்காக தேவன் சமூகத்தில் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அருமையான ஒரு தேவ செய்தியை கேட்க கொடுத்த மாபெரும் ஸ்லாக்கியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் நல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை சூழ்ந்து கொள்ளும் போது அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. அவருடைய அழைப்புக்கு நாங்கள் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்ப வேண்டும். நீதிமொழிகள் 3:10 சொல்றது போல களஞ்சியங்கள் எங்களுக்கு நிரம்ப வேண்டும் என்றால், அது திராட்சை ரசத்தை போல் புரண்டு ஓட வேண்டும் என்றால், நாங்கள் தேவனுக்கு எப்படியாப்பட்ட பிள்ளைகளாக இருந்தால் எங்களுடைய களஞ்சியங்கள் எப்படியாக நிரப்பப்பட வேண்டும், எங்களுடைய களஞ்சியங்கள் குறைவில்லாமல் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் இறுதிய படையில் எழுதிக்கொண்டு அதன்படியாக அவருடைய பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நாங்கள் ஓடினால்தான், அவருக்கு சரியான முறையில் நாங்கள் நின்றால்தான் எங்களுக்கு அந்த களஞ்சியங்கள் நிரம்பப்படும். வீட்டில் இருக்கிற சிறு பானையிலிருந்து சிறு கப்பிலிருந்து தேவன் எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் அங்கே வைக்கிறார். அவர் எங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கிறார் ஆசீர்வாதங்களை. அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள நாங்கள் அவருடைய வழியில எப்படி செல்லணும், எதை விடணும், எதை நோக்கி நாங்கள் ஓடணும் என்பதை நாங்கள் பாடல் மூலியமாக பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தி கடைசி ஜெபத்துக்காக போவாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரமானத்தின் பந்தய போரில் நான் நெற்றி நோக்கி ஓடுகிறேன். பரமானத்தின் பந்தய போரில் நான் நெற்றி நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய்
வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை நாளிதழ் வந்தாலும் நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நிமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக நிமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாழ்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாழ்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா ஆண்டவரே நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஆவியானவரே அப்பா, பரம அழைப்பின் பந்தய பொருட்டுக்காக ஆண்டவரே ராஜா, உடைய இலக்கை தூக்கி கொண்டு ஓடும் போது ராஜாவே, ஆண்டவருடைய வார்த்தை சுமந்து பயணம் செல்லும் போது ஆண்டவரே ராஜா, உடைய வார்த்தைப்படி நடக்கும் போது ஆண்டவரே ராஜா, உடைய வார்த்தை அனுதினமும் தியானிக்கும் போது ஆண்டவரே ராஜா, உடைய வார்த்தைக்கு ஆண்டவரே நாங்கள் இடம் கொடுத்து ஆண்டவரே ராஜா, உடைய வார்த்தை சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாக தேவனே உடைய பரிசுத்த வேதாகத்தில் சொல்லப்படுகிறது ஆண்டவரே. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தின் பிரகாரமாக ராஜா, ஆண்டவரே எங்களுடைய களஞ்சியங்களை ஆண்டவரே திராட்சை ரசம் உருண்டு பிறண்டு போவது போல ஆண்டவரே ராஜா, கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய வீட்டுல, எங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவரே ராஜா அப்பா, ஆண்டவரே எங்களை களஞ்சியங்களாக நீர் சதிமுறையாக உம்மை ஏற்றுக்கொண்டு சதிமுறையாக உம்முடைய பாதையில் நாங்கள் கடந்து செல்லும் போது ஆண்டவரே, எங்கள் வீட்டில் எங்களை களஞ்சியங்களாக வெறுமையாவே காணப்படாதையா. எங்கள் களஞ்சியங்களை நிரப்புகிற உன்னதமான கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி, இந்த பரிசுத்த ஓய்வுக்காக உமக்கு நன்றி செலுத்துறப்பா. இம்மட்டும் எங்களோடு கூட இருந்ததுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ பேசினீரப்பா, அதற்காக நன்றி அப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க எப்படி எங்க வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே, எங்கள் நாவுகள் மிகவும் கவனமாக இருந்து ஆண்டவரே கர்த்தாவே, அயலான் வீட்டில் போய் பாத்திரங்களை எடுத்துட்டு வா என்று சொல்லும் போது ராஜா, நாங்கள் ஓடி போய் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே, இல்லை என்கிற வார்த்தை வராத வண்ணமாக ஆண்டவரே, அயலானும் ஆண்டவரே அந்த எண்ணெயினால் போசிக்கத்தக்கதாக தேவனாண்டவரே கிருபை செய்யும்படியாக ஆண்டவரே, இந்த நாளில் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே ராஜா. வந்திருக்கிற பிள்ளைகள் அந்த வார்த்தையின்படியான இந்த வாரம் முழுவதும் தியானித்தாண்டவரே ராஜா, வார்த்தையின்படி நடக்க தேவன் கிருபை செய்யும்படியாக நசமனாக இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் ஆண்டவரே போதகரை கொண்டு நீ பேசுகிறாதற்காக ஸ்தோத்திரம், துதி பாடலுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி ராஜா. இம்மட்டும் நீங்களோடு இருந்தீர், அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே வருகிற நாட்கள் முழுவதும் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பீர் என்று விசுவாசத்தோடு இயேசுவின் வல்ல நாமத்தினால் கேட்டு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளுங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நாங்கள் சேர்ந்து எல்லோரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி.
ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென். ஆமென். ஹalleluya. ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். நன்றி ஆவியானவரே, இந்த வேலை வரைக்கும் எங்களோடு கூட இருந்து கிருபைக்காய் எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரோடு சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு பிதாவாகிய பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக.